சாரி. இனிஷியலா வரவங்க இல்ல இப்போ வரவங்க கூட அவங்கள்ட்ட ஏதாவது ஸ்டாக் இருந்தது அப்படின்னா அந்த ஸ்டாக்ல வந்து அவங்க ஸ்டில் பழையஸ்லேருந்து வாங்கின ஸ்டாக் இல்ல அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன்ட்லேருந்து வாங்கின ஸ்டாக்கு இல்ல இம்போர்ட் பண்ண ஸ்டாக்கு 1/7/2017 முன்னாடி வாங்கின ஸ்டாக் அது இருந்தது அப்படின்னா அவங்க அவங்கள்ட்ட இருக்கிற ஸ்டாக்கோட இன்ஃபர்மேஷனை ஃபைல் பண்ணும். நான் திருப்பி சொல்றேன், இது ரொம்ப ரேர். இந்த ஃபார்ம் ரொம்ப ரேர். CMP03 அப்படின்ற ஒரு ஃபார்ம் வந்து ரொம்ப ரேர் அப்ளிகபிலிட்டி. அவங்கள்ட்ட வந்த இன்வர்டு சப்ளை குட்ஸ், நான் திருப்பி சொல்றேன், அவங்கள்ட்ட வந்த இன்வர்டு சப்ளை குட்ஸ், அந்த இன்வர்ட் சப்ளை குட்ஸ் ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன்டேந்தோ இல்ல அவங்க ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இருந்த லெஜிஸ்லேஷன்ல பிரான்ச் டிரான்ஸ்ஃபர் ஸ்டாக் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம், ஃபார்ம் எஃப் கொடுத்து வாங்கியிருந்தாங்களாவோ இல்ல ஒரு இம்போர்ட் பண்ண ஸ்டாக்கை வாங்கியிருந்தாங்கனாவோ அப்படி இருந்ததுன்னா அந்த குட்ஸ் எவ்வளவு அப்படின்றத டிக்ளேர் பண்ற ஒரு ஃபார்ம் தான் CMP03. ஸோ அந்த ஃபார்ம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஃபார்ம், எல்லாருக்கும் அப்ளை ஆகாது. யார்கிட்டயாவது பழைய ஸ்டாக் இருந்ததுன்னா அந்த அந்த ஸ்டாக் எவ்வளவுன்றது அதுல போட்டு அதுக்காக ஒரு டாக்ஸ் வரும், அந்த டாக்ஸை கட்டணும். அதுக்காக இருக்கிற ஃபார்ம் இப்போலாம் யாருக்கும் அது அப்ளையே ஆகிறது இல்லை, அதுக்கான நீடும் குறைஞ்சுனே வருது. CMP03 அப்படின்ற ஃபார்ம். ஸ்கீமை ஆஃப் பண்றதுக்கு CMP02, ஸ்கீமை விட்டு வெளில வர்றதுக்கு CMP04. CMP02வை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே காம்போசிஷன் ஸ்கீமுக்கு ஃபைல் பண்ணணும். அது மாதிரி CMP04 என்னைக்கு அவங்க வெளில வராங்களோ, சீஸ் ஆகுறாங்களோ, என்னைக்கு அவங்க வந்து காம்போசிஷன் ஸ்கீம் வேணாம் இல்ல காம்போசிஷன் ஸ்கீமோட கண்டிஷனை மீறாங்களோ அன்னிலேருந்து 7 நாள் அதை ஃபைல் பண்ணணும். கண்டிப்பா 7 நாளுக்குள்ள ஃபைல் பண்ணணும். அதே நேரத்துல இது ஏதாவது காம்போசிஷன் ஸ்கீம்ல ஏதாவது முரண்பாடு எல்லாம் இருந்தது அப்படின்னா ஆபீசர் வந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க. அந்த நோட்டீஸ் அனுப்புற ஃபார்மேட் பேர் வந்து CMP05. ஆபீசர் CMP05 அப்படின்ற ஒரு ஃபார்மேட்ல தான் நோட்டீஸ் அனுப்புவாங்க. அவங்க பார்ப்பாங்க, நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் சப்ளை பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து ஒரு அசசி வந்து எலிஜிபிளே கிடையாது, அவங்க வந்து காம்போசிஷன் ஸ்கீம் கிளைம் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இருக்கு, இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்கு. அதுவும் 17-18க்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அவங்கெல்லாம் வந்து ரெண்டல் இன்கம் வருது, கடையும் வச்சு நடத்துறாங்க, அவங்க வந்து காம்போசிஷன் ஸ்கீம் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ 17-18க்கு அவங்களுக்கு கிடையாது, 18-19க்குமே கிடையாது, 19-20க்கு தான் எலிஜிபிலிட்டியே வருது லீகலா. ஸோ ஆனா அவங்க 17-18-19 எல்லா வருஷமுமே பண்ணின்னு இருக்காங்க. அவங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் பார்த்தா தெரிஞ்சிடும் அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் இன்கம் இருக்குன்னு. ஏன்னா எந்த சேவையும் நீங்க பண்ணக்கூடாது. நான் திருப்பியும் சொல்றேன், எந்த சேவையும் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு சேவை தான் அலௌடு, சப்ளை ஆஃப் ஃபுட் தான் அலௌடு. அது தவிர எந்த சேவையும் எலிஜிபிலிட்டி கிடையாது கண்டிஷன்ஸ் பண்றதுக்கு. CMP06 அதுக்கு ரிப்ளை கொடுக்குற ஃபார்ம் எல்லாமே 15 நாளுக்குள்ள நடக்கும். நோட்டீஸ் அனுப்பிச்ச 15 நாள்ல ரிப்ளை கொடுத்தோம். ரிப்ளை கொடுத்த 30 நாள்ல ஃபைனலா ஆர்டர் போட்டு கொடுத்துருவாங்க CMP07. இது எப்போ நடக்கும் அப்படின்னா எல்லா கேசஸ்லயும் இல்லை, யாராவது காம்போசிஷன் ஸ்கீம்ல சொல்லப்பட்ட கண்டிஷன்ஸ்களை மீறினால் அப்பதான் இது நடக்கும், இல்லைனாலா இது எப்போதும் நடக்கும். ரெண்டு ஃபார்ம்ஸ் ITC01 ITC01 ITC03 ரெண்டுமே ஆப்போசிட் ஃபார்ம்ஸ். இதை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா இன்புட் டேக்ஸ் கிரெடிட், உங்களுடைய உள்ளீட்டு வரி, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது அதோடைய ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் போது நம்ம பார்ப்போம் ரொம்ப குறிப்பா. அதாவது அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை தான் அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம். இப்போதைக்கு உங்களுக்கு பிரீஃபா மட்டும் சொல்லிப்போம். இது வந்து இங்கே இம்பாக்ட் இருக்கிறதுனால ITC01 அப்படின்னு ஒரு ஃபார்மும் ITC03 அப்படின்னு ஒரு ஃபார்மும். ஒரு பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா, காம்போசிஷன் ஸ்கீம்ல இருக்கிற ஒரு அசசி நார்மல் ஸ்கீமுக்கு போவாங்க. காம்போசிஷன் ஸ்கீம்ல இருக்கும்போது நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. ITC எடுக்கக்கூடாது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சேல் பண்ணக்கூடாது, இது மாதிரிலாம் இருக்கு. ஸோ
காம்போசிஷன் ஸ்கீம்ல வாங்கின ஒரு ஃபினிஷ்டு குட்ஸையோ செமி ஃபினிஷ்டு குட்ஸையோ பொருளையோ அவங்க நார்மல்ல ஆன உடனே வித்தாங்கன்னா விற்கும் போது ஃபுல் டேக்ஸ் கட்டணும். அங்க ஃபுல் டேக்ஸ் கட்டும் போது எல்லாருக்குமே என்ன தோணும்னா, இந்த பக்கம் நான் கிரெடிட் எடுக்கல, இந்த பக்கம் நான் ஃபுல் டேக்ஸ் கட்டுறேனேன்னு தோணும். அதுக்காக கவர்மெண்ட் என்ன ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன் போட்டு சொன்னாங்கன்னா, நீங்க இந்த ஒரு 3-4 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணீங்கன்னா இந்த ஒரு படிவம் ஃபைல் பண்ணி ஐடிசி 01 அப்படின்ற படிவத்தை ஃபைல் பண்ணி உங்களால அந்த கிரெடிட்டை எடுத்துக்க முடியும். இது யார் எப்படி மாறும்போது, ஒரு காம்போசிஷன் டீலர் நார்மல் பர்சனா மாறும்போது. இதையே உல்டாவா யோசிச்சு பாருங்க. ஒரு நார்மல் பர்சன் காம்போசிஷன் ஸ்கீமுக்கு வராரு. ஏன்னா பிசினஸ் எல்லாம் குறைஞ்சுனே வருது. இதுக்கெல்லாம் கிரெடிட் எடுத்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி இதெல்லாம் வேலைக்காகாது. சிம்பிளா ஒரு ரிட்டர்ன் சிஎம்பி 08ன்னு ஒன்று இருக்கு, அடுத்ததுல படிப்போம். அழகா அதை ஃபைல் பண்ணோமா, பண்ற டர்ன் ஓவருக்கு இது பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒருத்தர் ஃபீல் பண்றாரு அப்படின்னா அவர் எங்கேருந்து எங்க மூவ் ஆகுறாருன்னா நார்மல்லேருந்து காம்போசிஷன் வராரு. அப்ப நார்மல்ல இருக்கும்போது அவர் அந்த வாங்கின பொருட்கள் அவர்கிட்ட இருக்கிற ஸ்டாக் எப்போதுமே தெரிஞ்சுக்கோங்க, ஸ்டாக் மட்டும் என்ன ஆகும்னா மூவ் ஆகினே இருக்கும் மெத்தடுக்கு மெத்தட். நார்மல்ல வாங்கி ஐடிசி எடுத்த ஸ்டாக்கை காம்போசிஷன்ல வந்து கம்மியான ரேட்டுக்கு விற்கிறீங்க. காம்போசிஷனோட ஒரு கண்டிஷன் ஐடிசியே எடுக்கக்கூடாது, இன்டைரக்டா அங்க எடுத்து அங்க யூஸ் பண்ணியாச்சு. கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, ஒரு ஃபார்ம் இருக்கு ஐடிசி 03 அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்கு, கிரெடிட்டை போட்டு ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கான என்ன சொல்றது, எப்படி கால்குலேட் பண்ணணும் என்ன அப்படின்றதெல்லாம் வரிமுறைகள்லாம் இருக்கு. பிரைமா ஃபேசி இதான் வியூ. இது எனக்கு ஸ்டாக்ல மட்டும்தான் அலௌடானா இல்ல கேபிட்டல் குட்ஸும் அலௌடு. அதை பத்தி எப்படி பண்றது அதெல்லாம் இங்கே அந்த ஃபார்மோட பர்பஸ் தான் நமக்கு இங்கே. ஸோ ஆப்டின் பண்றதுக்கு சிஎம்பி 02 அப்படின்ற ஒரு படிவத்தை அந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபைல் பண்ணணும். வெளில வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 7 நாளுக்குள்ள, என்னைக்கு வெளில வரணும்னு நினைக்கிறாங்களோ அன்னிலேருந்து 7 நாளைக்குள்ள சிஎம்பி 04 அப்படின்ற ஒரு படிவத்தை அவங்க ஃபைல் பண்ணி அதுல இருந்து வெளில வந்துடலாம். ஆஃபீஸருக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்ததுன்னா ஆஃபீஸர் பர்டிகுலர் நோட்டீஸ் கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ்க்கு நம்ம ரிப்ளை கொடுப்போம். ரிப்ளைக்கு அவங்க வந்து ஆர்டர் போடுவோம். இப்படிதான் இந்த மாடல் போனோம் ஐடிசி கம்போசிஷன் பொறுத்து. இதுதான் நம்மளோட வர அடிஷனல் கண்டிஷன். இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்தாச்சு. கேஷுவல் டாக்ஸபிள் பர்சனுக்கும் நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சனுக்கும் இந்த ஸ்கீம்ல எலிஜிபிலிட்டி கிடையாது. காம்போசிஷன் லெவி அவங்களால கிளைம் பண்ண முடியாத, அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. அதே மாதிரி அவங்கள்ட்ட அப்பாயிண்டட் டே அன்னைக்கு இருக்கிற எய்தர் இன்டர்ஸ்டேட் ஸ்டாக் டிரான்ஸ்ஃபர், பிரான்ச் டிரான்ஸ்ஃபர் ஆர் இம்போர்ட்டட் குட்ஸ் ஆர் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் சேர்ந்து வாங்கின குட்ஸ் அதெல்லாம் இருக்கக்கூடாது. திருப்பி சொல்றேன், குட்ஸ் ஹெல்ட் இன் ஸ்டாக் as on AD. ADனா அப்பாயிண்டட் டே. அப்பாயிண்டட் டேனா 1/7/2017 என்னைக்கு ஜிஎஸ்டி வந்திருக்கோ அதுதான் அப்பாயிண்டட் டே அப்படின்னு சொல்லுவோம். என்னைக்கு ஜிஎஸ்டி ஆரம்பிச்சிருக்கோ அதுதான் அப்பாயிண்டட் டே. அப்பாயிண்டட் டே அன்னைக்கு அவர்கிட்ட என்ன இருக்கக்கூடாதுன்னா இன்டர்ஸ்டேட் ஸ்டாக் டிரான்ஸ்ஃபர் இருக்கக்கூடாது, பிரான்ச் டிரான்ஸ்ஃபர் இருக்காது, வெளி மாநிலங்கள்லேருந்து வாங்கின பொருள், இம்போர்ட் பர்ச்சேஸ் இருக்கக்கூடாது, அன்ரெஜிஸ்டர்ட் பர்ச்சேஸ் இருக்கக்கூடாது. இன்டைரக்டா என்ன சொல்லியிருக்கலாம், தம்பி உங்கள்கிட்ட அப்பாயிண்டட் டே அன்னைக்கு உள்ளூர்ல பர்ச்சேஸ் பண்ண ஸ்டாக் மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கலாமா? நம்பால் எல்லாருக்கும் புரியுற மாதிரி என்னைக்குமே எழுத மாட்டான். goods held in stock as on appointed day are not. goods held in stock உங்க கையில இருக்கிற ஸ்டாக் ஆர் நாட்னு போட்டீங்கன்னா என்ன அர்த்தம், இது இருக்கலாமா இருக்கக்கூடாது. ஆர்னு போட்டு எழுதினா பரவாயில்ல, ஆர் நாட் இன்டர்ஸ்டேட் பிரான்ச் டிரான்ஸ்ஃபர் ஆர் நாட்னு எழுதியாச்சுன்னா இந்த ஸ்டாக்கா இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் சொல்லணும். இதை எப்படி சார் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா சிஎம்பி 03 அப்படின்னு ஒரு படிவம் ஃபைல் பண்ணணும். இது மாதிரி ஸ்டாக் இருந்ததுன்னா சார் அந்த ஸ்டாக் இல்லைன்னா அந்த படிவத்தோட நீடே இல்லை, அந்த படிவத்துக்கான நீடே அங்க வராது. சிஎம்பி 03 படிவத்துக்கு நீடே வராது. கமிங் பேக் இன்னும் ஸ்பெசிஃபிக்கா போனோம் அப்படின்னா காம்போசிஷன் டாக்ஸபிள் பர்சன் அவருடைய ஒரு பில்லுலையும் அவருடைய நோட்டீஸ், சைன் போர்டு, அதுக்கப்புறம் அவருடைய லெட்டர் ஹெட் எல்லாத்திலுமே அவர் ஒரு காம்போசிஷன் டாக்ஸபிள் பர்சன், காம்பவுண்டிங் டாக்ஸபிள் பர்சன், நாட் சப்போஸ் டு கலெக்ட் டாக்ஸ் செப்பரேட்லி அப்படின்ற வார்த்தைகளை பிரிண்ட் பண்ணணும். சார் அப்படிலாம் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாமே பண்ணணும் சார். பண்ணலைன்னா சார் பண்ணணும், பண்ணலைன்னா ஜென்ரல் பெனால்ட்டின்னு ஒரு செக்ஷன் இருக்கு 125, அதுல வரும். அவ்வளவு ஜென்ரல் பெனால்ட்டியில 25,000 வரைக்கும் லெவி பண்ணலாம் வரும். இது மாதிரி ஏதாவது இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களுடைய சைன் போர்ட்ல ஜிஎஸ்டி நம்பர் போட ஆரம்பிச்சாச்சு, முன்னாடி நிறைய பேர் போடலை. ஸோ அது மாதிரி யாராவது ஒருத்தர் 2 பேர் எடுத்து இது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பாயிண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஃப்ரெஷ் இன்டிமேஷன் ஒவ்வொரு வருஷம் ஃபைல் பண்ண வேணாம், ஒரே இன்டிமேஷன் ஃபைல் பண்ணதான் எல்லாருக்கும் த்ரூ அவுட்டா அப்ளை ஆகும்.
ரொம்ப குறிப்பான பாயிண்ட். இதுதான் நிறைய இடத்துல மிஸ் ஆகிற ஒரு பாயிண்ட். இந்த லெவி, காம்போசிஷன் லெவி, ரிவர்ஸ் சார்ஜுக்கு உட்பட்ட லெவி. அது என்னது சார் ரிவர்ஸ் சார்ஜுக்கு உட்பட்ட லெவி அப்படின்னா, ஒரு ரிவர்ஸ் சார்ஜ் லயபிலிட்டி இருந்ததுன்னா நீங்க கட்டணும். அந்த செக்ஷன் நாட் வித் ஸ்டாண்டிங்னு ஆரம்பிக்குமே சார் அப்படின்னு நாங்க படிச்சிருக்கோமே பார்த்தோமே அப்படின்னா, நாட் வித் ஸ்டாண்டிங் போட்டு சப்ஜெக்ட் டூன்னு பக்கத்துல எழுதியிருப்பான். அப்படின்னா இது 9 எல்லாம் தாண்டும், 9 உட்பிரிவு 1 தாண்டும். ஆனா 9 உட்பிரிவு 3க்கும் 9 உட்பிரிவு 4க்கும் உட்பட்டது. அப்படின்னா ஒரு அட்வொகேட்டுக்கு பே பண்ணாலோ இல்ல ஒரு ஃப்ரைட் பே பண்ணாலோ அந்த காம்பவுண்டிங் டீலர் ரிவர்ஸ் சார்ஜ் கட்டணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். காம்போசிஷன் லெவில நிறைய பேர் விடுற பாயிண்ட். ஸோ இது எல்லாமே ஒரு காம்பவுண்டிங் டீலர் பண்ண வேண்டிய கண்டிஷன். இந்த காம்போசிஷன் லெவி மட்டும் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து அமெண்ட் ஆகினே வந்தது. ஏன்னா நிறைய சேஞ்சஸ், அதே மாதிரி நிறைய அசசிக்கு இதுவாகும். இதுல இருந்து பெரிய ரெவென்யூ பாயிண்ட் எல்லாம் வராது எப்போதுமே. ஏன்னா இது வந்து அப்ளை ஆக போறதே 1.5 கோடி ரூபாய்க்கு கீழே இருக்கிற அசசி தான். இதுல இருந்து பெரிய ரெவென்யூ பாயிண்ட் வராது. ஆனா நிறைய பேருக்கு அப்ளை ஆகுறதுனால என்ன ஆகும்னா நிறைய அமெண்ட்மெண்ட் வந்தது. என்னென்னலாம் அமெண்ட்மெண்ட் ஆகுது? ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஒரு பெனிஃபிட்டா கொடுத்தாங்க. இந்த அமெண்ட்மெண்ட்லாம் ஒவ்வொரு டைம்ல வந்திருக்கு. நாங்க எல்லா முக்கியமான அமெண்ட்மெண்ட்டையும் இங்க சேர்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் இது வந்து 1/2/2019 வந்த அமெண்ட்மெண்ட். ஒரு காம்போசிஷன் லெவி பர்சன் சேவை பண்ணலாம். எவ்வளவு வரைக்கும் சேவை பண்ணலாம்? 5 லட்சம் ரூபாய் அல்லது 10% ஆஃப் வேல்யூ ஆஃப் சப்ளை. இது ரெண்டுத்துல எது ஹையரோ அது வரைக்கும் சேவை பண்ணலாம். ஆனா இந்த கண்டிஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ்க்கு கிடையாது. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் சம்பந்தப்பட்ட சேவைகளை இவர் பண்ணக்கூடாது. நான் சொல்ற பாயிண்ட் புரியுறதா? ஒரு காம்போசிஷன் லெவி பர்சன் சேவை பண்ணலாம். இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா, அவருக்கு கமர்ஷியல் ரெண்ட்டும் ஒண்ணு வந்தது, பிளஸ் அவர் ஒரு சின்ன கடையும் நடத்தியிருந்தாரு, ஸ்டேஷனரி ஷாப்பும் நடத்தியிருந்தாரு. ரெண்டும் சேர்ந்து 48 லட்சம் ரூபாய் அவர் காம்போசிஷன் லெவில போயிருந்தாரு. அது எப்படி சார் 48 லட்சம் ரூபாய் வந்தது அப்படின்னா, 3 லட்சம் ரூபாய் வாடகை, மீதி எல்லாம் அவருடைய கடையோட டர்ன் ஓவர். அவர் எல்லாத்தையும் காம்போசிஷன் லெவில போட்டு கட்டிருந்தாரு. ஒரு நாள் திடீர்னு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்னை நான் வாங்கி பார்க்கும்போது நான் கேட்டேன் என் சீனியர் பார்ட்னர், இவர் எப்படி காம்போசிஷன் லெவி அப்ளை ஆகும்? தஞ்சாவூர்ல அவர் கட்டின்னு இருக்காரு, உனக்கு என்னடா வந்தது அப்படின்னாரு. ஸோ சார் நாளைக்கு பார்த்தானா இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் பார்த்தானா ஒருத்தன் கண்டுபிடிச்சிருவானே சார் அப்படின்னா, அவன் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் பார்க்காத வரைக்கும் வண்டி ஓடுவான்ல அப்படின்னாரு. சரி சார். அதுக்கப்புறம் இந்த இது வந்தது. இது வந்ததுக்கப்புறம் நாங்கள் டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து ஒரு அமெண்ட்மெண்ட், இந்த அமெண்ட்மெண்ட் கவர்மெண்டோட உள்நோக்கம் இன்னைக்கு வரல, அன்னிலேருந்து வருதுன்னு ஏதோ பேச ஆரம்பிச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து எப்போதுமே இந்த பிரச்சனைக்கெல்லாம் இருக்கு. ஸோ 17-18 அவரால் அந்த ஸ்கீமை எலிஜிபிள் இல்லை, 18-19 எலிஜிபிள் இல்லை. 19-20 தான் என்ன ஆகும் அப்படின்னா, போன வருஷம் அவருக்கு வந்து அவர் வந்து ஒரு 3 லட்ச ரூபா ரெண்டல் இன்கம் வந்ததுன்னா அது 5 லட்ச ரூபாய்க்கு கீழே. ஸோ அதனால அவரால் 10% வரைக்கும் நீங்க அதர் சர்வீசஸ் பண்ணலாம். 10% ஆஃப் என்னது சார்? உங்களுடைய டர்ன் ஓவர். உங்களுடைய டர்ன் ஓவர்ல 10% இல்ல 5 லட்ச ரூபா ஆஃப் திஸ் டு விச் எவர் இஸ் ஹையர். ரெண்டுத்துல எது ஹையரோ. 10% எனக்கு 8 லட்ச ரூபா வருது சார்னா 8 லட்ச ரூபா தான் எடுத்துப்பீங்க. 10% ஆஃப் யுவர் வேல்யூ ஆஃப் சப்ளை அக்ரிகேட் டர்ன் ஓவர் ஆர் 5 லட்ச ரூபா ஆஃப் திஸ் டு விச் எவர் இஸ் ஹையர். இது நிஜமாலுமே ஒரு வரவேற்கத்தக்க பெனிஃபிஷியல் எக்ஸம்ஷன் என்ட்ரி தான். அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை இருந்தது, அது இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு. அதை கிளாரிஃபை பண்ணாங்க அழகா 2 ப்ரொவிசோ போட்டு. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு எதுலையுமே சேர்த்துக்க மாட்டோம். அக்ரிகேட் டர்ன் ஓவர் கணக்குக்கும் சேர்த்துக்க மாட்டோம், டர்ன் ஓவர் ஆஃப் ஸ்டேட் கணக்குக்கும் சேர்த்துக்க மாட்டோம். இட் வில் நாட் பி இன்க்ளூடட். எதிலையுமே சேர்த்துக்க மாட்டோம். என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்றத சொல்றேன். ஒரு அசசிக்கு வந்து அவங்களுடைய அக்ரிகேட் டர்ன் ஓவர் வந்து 147 லட்சம் ரூபாய் கரெக்டா. ஆனா என்னன்னா ஒரு 8 லட்சம் ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் இன்கமும் இருக்கு. 147 லட்சம் ரூபாய், 147 லட்சம் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 8 லட்சம், இது ரெண்டுத்தையும் நாங்க சேர்த்து போட்டோம்னா 150 லட்சம் ரூபாய்க்கு மேல போறாரு. 150 லட்சம் ரூபாய்க்கு மேல போனா காம்பன்சேஷன் ஸ்கீம் எலிஜிபிள் இல்லை. ஸோ இன்ட்ரெஸ்டையும் நாங்க சேர்த்து பார்க்கணுமா? ஆமா, இன்ட்ரெஸ்ட் ஒரு எக்ஸம்ப்டட் சப்ளை, இன்ட்ரெஸ்டையும் சேர்த்து தான் பார்க்கணும். ஆனா இந்த செக்ஷனுக்காக ஸ்பெசிபிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்துன்னு வராங்க. 2019 தான் இந்த அமெண்ட்மெண்ட் வரும். 2018 இதோடைய முதல் அமெண்ட்மெண்ட் வருது. ரெண்டாவது அமெண்ட்மெண்ட்னா 2019. 2018 அதுல வர ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்னா,
இன்ட்ரெஸ்ட் இன்கம் நீங்க அக்ரிகேட் டர்ன் ஓவர் டெஃபினிஷன்லயும் இன்க்ளூட் பண்ணிக்க வேண்டாம், டர்ன் ஓவர் ஆஃப் ஸ்டேட் டெஃபினிஷன்லயும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதாவது டாக்ஸ் கட்டுற பணத்திலையும் நீங்க இன்க்ளூட் பண்ணிக்க வேண்டாம், அக்ரிகேட் டர்ன் ஓவர்லயும் இன்க்ளூட் பண்ணிக்க வேண்டாம். இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு பெனிஃபிஷியல் நோட்டிபிகேஷன். எங்க 75 லட்ச ரூபான்றதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அதனால நான் ரொம்ப ப்ரெஸ் பண்ணல. ஒரு புது ரிட்டர்ன் ஃபார்மேட்டை இது பண்றாங்க ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்க்காக. ஒரு இது ஈஸியா இருக்கணும், இந்த ஸ்கீம் நிறைய பேருக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும். ஒரு சீக்கிரம் 8 மணிக்கு வெளில போயிடுவாரு அவரு. எல்லாம் எடுத்தாச்சு, நான் ரெடியா இருக்கு. மறந்துட போறாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம்ல ஆட் ஆகும் வருது. இப்போ இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஆட் பண்ணி அவருடைய எலிஜிபிலிட்டி கிடைக்கணுமா அப்படின்னா, ஆமா, இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஆட் பண்ணி தான் அவருடைய எலிஜிபிலிட்டி வரும். அதே நேரத்தில் நேர பிஎம்டி 08க்கு போவோம், சாரி சிஎம்பி 08க்கு போவோம். எல்லா காம்போசிஷன் டீலருமே GSTR 4 அப்படின்ற ஒரு படிவம் தான் குவார்டர்லி ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் பெருசா இருக்கு, நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்கறாங்க அப்படின்னு சொல்றதுனால ஒரே பேஜுக்கு ஒரு ரிட்டர்ன், ரொம்ப சிம்பிளான ரிட்டர்ன். உங்க டர்ன் ஓவர் எவ்வளவு, டாக்ஸ் எவ்வளவு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுல கேள்வியே இருக்காது, எதுவுமே கேள்வி கிடையாது. அந்த குவார்டர்ல உங்க டர்ன் ஓவர் எவ்வளவு சார், இந்த குவார்டர்ல நான் 45 லட்ச ரூபா பண்ணிருக்கேன், 45 லட்ச ரூபா, எவ்வளவு ரேட் ஆஃப் டாக்ஸ் கட்டணும், 1% சார், 1/2% CGST, 1/2% SGST, முடிஞ்சு போச்சு. இந்த குவார்டர்ல நான் 25 லட்ச ரூபா பண்ணிருக்கேன் சார், அது எவ்வளவு டாக்ஸ் கட்டணும், 5% சார், 2.5% CGST, 2% SGST, பணத்தை கட்டினா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். சிம்பிள், ரொம்ப சிம்பிள் ரிட்டர்ன். அதெல்லாம் அதாவது அந்த கடை நடத்துறவரே நேரா ஃபைல் பண்ற மாதிரி ஒரு மாடலுக்கு கொண்டு வந்துட்டாங்க சிஎம்பி 08 அப்படின்ற ஒரு படிவம். இந்த சிஎம்பி 08 குவார்டர்லி ரிட்டர்ன், குவார்டர்லி ஃபைல் பண்ணணும். இதை ரிட்டர்ன் சொல்லக்கூடாது, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டாக்ஸ், செல்ஃப் அசஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டாக்ஸ், குவார்டர்லி செல்ஃப் அசஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டாக்ஸ், இதுதான் ஃபைல் பண்ணணும். அதே நேரத்தில் GSTR 4 அப்போ ஃபுல்லாவே விட்டாச்சா சார், இல்ல GSTR 4க்கு ஒரு புது வடிவம் 19-20ல இருந்து கொடுத்தாங்க. அதாவது ஆனுவல் ரிட்டர்ன், GSTR 4 ஆனுவல் ரிட்டர்ன் பேரை மாத்தி இது ஏப்ரல் 30 அவர் ஃபைல் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க GSTR 4. இப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ 31 ஆகஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆகுமான்னு எனக்கு தெரியல, ஏன்னா அது ஏற்கனவே எக்ஸ்டெண்ட் ஆகி எக்ஸ்டெண்டட்ல ஓடுது. இதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. அதே நேரத்தில் அந்த இடத்துல நிறைய கம்ப்ளைண்ட்ஸும் இம்ப்ரூவ் ஆகணும்னு தெரியுது. ஸோ 1920 பொறுத்த வரைக்கும் ஆனுவல் ரிட்டர்ன் அந்த புது செக்மெண்டா GSTR 4 அப்படின்ற ஒரு ரிட்டர்னை ஃபைல் பண்றதுக்கு கொண்டு. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் நடந்த அமெண்ட்மெண்ட், ஒன்று ஒரு விலக்கு கொடுத்தது, ஒன்று ஒரு பெனிஃபிஷியலா இருந்தது. இப்போ நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் குட்ஸ் சம்பந்தப்பட்டதாவே பார்த்தணும். இப்போ அடுத்தது நம்ம எங்க போறோம், அடுத்த லெவலுக்கு எங்க போறோம் அப்படின்னா சர்வீசஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றோம். சர்வீசஸ் பத்தி போறதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகள் என்கிட்ட இருக்கு, அந்த கேள்விகள் மட்டும் நான் ரைஸ் பண்றேன், நீங்க பாருங்க. அதுக்கு உங்களால கன்வீனியன்ட்டா ஆன்சர் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா நம்மளால நேர போயிடலாம். அதுக்குள்ள 2 கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. சுந்தரவடிவேலு சார் வந்து ஹவு டு ஐடென்டிஃபை அ காம்போசிஷன் அசஸி அப்படின்னு கேட்கிறாரு. சார் 2-3 விதம். ஒன்று, அவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர் வந்து அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க பில்லில் வந்து காம்போசிஷன் லெவி பர்சன் எழுதியிருப்பாங்க ஒன்று. ரெண்டாவது, அவங்க கடையில் எங்கேயாவது எழுதி போட்டிருக்கணும். மூணாவது, அவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பரை நீங்கள் வந்து சைட்டில் போட்டீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு அவங்க ஃபைல் பண்ணுற ரிட்டனை வச்சு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுதான் நீங்களால் கண்டுபிடிக்க முடியும் எப்படி அவங்க காம்போசிஷன் டீலர்னு கண்டுபிடிக்க. ஏன்னா காம்போசிஷன் டீலர்லேருந்து நீங்கள் கிரெடிட் எடுக்க முடியாது.
கேட்டரிங் காம்போசிஷன் டீலர் டூ இன்டர்ஸ்டேட் சப்ளை? இல்லைங்க, முடியாது. இன்டர்ஸ்டேட் சப்ளை காம்போசிஷன் ஸ்கீம்ல இருந்தீங்கனாலே இன்டர்ஸ்டேட் சப்ளையும் இ காமர்ஸ் ஆப்ரேட்டரும் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு கண்டிஷன். இதெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டா அப்புறம் ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே பெனிஃபிஷியலாவே இருக்காது. இது இந்த ஸ்கீமோட ஒன் ஆஃப் த மெயின் கன்டென்ஷனே நீங்க வந்து வேற எதுக்கும் வெளி அந்த மாநிலத்தை தாண்டி நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த ஸ்கீமே அந்த மாநிலத்துக்குள்ளதான் அப்ளிகபிள். அதனாலதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர்ஸ்டேட் சப்ளைல உங்களுக்கு இதுக்கான இதுவே இருக்காது. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, Q Limited அப்படின்ற ஒரு நிறுவனம் இங்க ஒயிட் போர்ட்ல போட்டேன். Q Limited has a office in Tamil Nadu and Andhra Pradesh. Wants to know, are they eligible for composition levy during financial year 2021? Details of turnover of financial year 2019-20. Tamil Nadu. Taxable supply 25 lakhs. Exempted supply 15 lakhs. Supply of goods to SEZ. Andhra Pradesh, the turnover is 55 lakhs. நானும் கொஸ்டினே முடிக்கலையே, அதுக்குள்ள எப்படி நீங்க சொன்னீங்க நாட் எலிஜிபிள்னு? இதெல்லாம் போன வருஷம் டர்ன் ஓவர்ல. எங்க போன வருஷம் தானேங்க நான் எஸ்இசெட்ஸ் அப்ளை பண்ணிருக்கேன். இந்த வருஷம் எஸ்இசெட்ஸ் அப்ளை பண்ணாம காம்போசிஷன் ஸ்கீம்குள்ள நான் எலிஜிபிலிட்டி போக கூடாதா? இல்ல நான் அநியாயமா இருக்கு. கேள்வி புரியுதா இல்லையா? எங்க உங்களை எந்த வருஷங்க காம்போசிஷன் ஸ்கீம் கண்டுபிடிக்க சொல்றோம்? 2021 தானே? சிவகாமி மேடம், நீங்க கொஸ்டினை படிங்க. ஆர்வமா ஆன்சர் பண்ணிட்டீங்க. நீங்க கொஸ்டினை படிங்களா? ஒரு நிமிஷம் கொஸ்டினை ஃபுல்லா படிங்க. Yes. 2021
காம்போசிஷன் லெவி போலாமா வேண்டாமான்றதுதான் கேள்வி. அதுக்கு 19-20 உடைய டர்ன் ஓவர் கொடுத்துருக்காங்க. நான் திருப்பி சொல்றேன், 20-21 அப்படின்றது ஃபியூச்சர். 19-20 ஒரு மார்ச் மாசம் கடைசியில அவங்களை அசஸ் பண்ணி பாக்குறாங்க. அவங்களுடைய தமிழ்நாடு டர்ன் ஓவர் எவ்வளவு, ஆந்திர பிரதேஷ் எவ்வளவு, அவங்க 20-21 போலாமா, நம்ம காம்போசிஷன் ஸ்கீம் போலாமா, பெனிஃபிஷியலா இருக்குமா அப்படின்றதுக்காக ட்ரை பண்றாங்க. அப்போ இருக்கிற சூழ்நிலையில இது மாதிரியான ஒரு கம்பெனிக்கு உங்களுடைய அட்வைஸ் என்னவா இருக்கும்? காம்போசிஷன் போலாமா, போகக்கூடாது? நாட் எலிஜிபிள். ஏன் சுகாஷினி மேடம் ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஏன்னா SEZ இன்ட்ரெஸ்ட் சப்ளை அவங்க அடுத்த வருஷம் SEZ பண்ணலன்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா சரவணன் சார் நாட் எலிஜிபிள் சொல்றாங்க. ஏன் சார் SEZ? நான் திருப்பியும் சொல்றேன், நான் அடுத்த வருஷம் SEZ பண்ணலன்றது எனக்கு அடுத்த வருஷம் தானே நான் எப்போ காம்பவுண்டிங் டீலரா இருக்கேனோ அப்பதானே SEZ பண்ணக்கூடாது. கேள்வி புரியுறதா? நான் எப்போ காம்பவுண்டிங் டீலரா இருக்கும்போது தான் SEZ பண்ணக்கூடாது, ஏன்னா அது இன்ட்ரெஸ்ட் ரேட் சப்ளை. நான் உங்க எல்லாருமே ஒத்துக்கிறேன். நான் 19-20 நார்மல் அசசி ஆச்சே. நார்மல் அசசியா இருக்கும்போது நான் என்ன வேணா பண்ணலாம்ல. நான் 19-20 டர்ன் ஓவர் தானே கொடுத்துருக்கேன், 20-21 டர்ன் ஓவர் கொடுக்கலையே. ப்ரீவியஸ் இயர் டர்ன் ஓவர் வச்சு தானே டிசிஷன் எடுப்பீங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, காம்போசிஷன் ஸ்கீம் எலிஜிபிளா நாட் எலிஜிபிள், அவ்வளவுதான் கேள்வி. கியூ லிமிடெட் தமிழ்நாட்டில் ஒரு ஆஃபீஸ் இருக்கு, ஆந்திர பிரதேஷ்ல ஒரு ஆஃபீஸ் இருக்கு. அதே நேரத்துல அவங்களுக்கு 20-21 காம்போசிஷன் ஸ்கீம் போலாம் அப்படின்னு பாக்குறாங்க. ஸோ 20-21 சுந்தர் வடிவேலு சார் உங்க பாயிண்ட் முரண்பாடா இருக்கு பாருங்க ஒரு நிமிஷம். 20-21 காம்போசிஷன் ஸ்கீம் போலாமான்னு பாக்குறாங்க. அதுக்காக உங்களுக்கு அவங்களுடைய டர்ன் ஓவர் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிருக்காங்க. எஸ், எஸ். மேபி நான் திருப்பியும் சொல்றேன், 2 ஆன்சர்ஸ் நீங்க சொல்லணும், ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணலாம் இங்க. ஒண்ணு, உங்களுக்கு லாஸ்ட் இயரே SEZ பண்ணிருக்கீங்க, இந்த இயர் SEZ பண்ண மாட்டீங்க அப்படின்னு யோசிச்சீங்கன்னா மட்டும் காம்போசிஷன் வாங்க அப்படின்னு ஒன்று ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே சொல்லிடலாம். ரெண்டாவது, இந்த நம்பர் எல்லாத்தையுமே நீங்க கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்ரிகேட் டர்ன் ஓவர் கிடைக்கும். எதெல்லாம் நான் கூட்டணும்? டாக்ஸபிள் சப்ளை, எக்ஸாம்டட் சப்ளை, ஜீரோ ரேட்டட் சப்ளை, நான் டாக்ஸபிள் சப்ளை, இது எல்லாத்தையுமே நீங்க கூட்டி பார்க்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கூட்டி பார்த்தோம் அப்படின்னா அது என்ன ஆகும்னா 150 லட்சத்தை தாண்டும். அப்போ அந்த காரணத்துக்காக உங்களால எலிஜிபிலிட்டி இல்லை. நான் திருப்பி சொல்றேன், நிறைய பேர் சொன்ன மாதிரி SEZ பண்றான் SEZ போன வருஷம் பண்ணது. நான் உங்களுடைய காம்போசிஷன் லெவி அடுத்த வருஷத்துக்கு கண்டுபிடிக்க போறேன். அந்த வருஷம் பண்ணக்கூடாதுன்றத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா சொல்லணுமே தவிர இதுவா வராது. இப்போ இதே டிஸ்கஷன்ல இதே கண்டென்ட் எல்லாமே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் இங்க பண்ணுவோம். இது ஆந்திர பிரதேஷ்க்கு பதிலா மணிப்பூர், ஆந்திர பிரதேஷ்க்கு பதிலா மணிப்பூர், ஒரு சில சின்ன கரெக்ஷன்ஸ் மட்டும் பண்றேன். அதே கியூ லிமிட்டட் நான் இந்த வாட்டி கொஞ்சம் மாத்துறேன். ஏன்னா போன ப்ராப்ளம் ரொம்ப என்ட்ரி லெவல் ப்ராப்ளம், ரொம்ப ஈஸியா. கியூ லிமிட்டட் ஒரு ஆஃபீஸ் தமிழ்நாட்டில் இருக்கு, அதுக்கப்புறம் மணிப்பூர்ல இருக்கு. ஓகே, நார்த் ஈஸ்ட்ல ஒரு ஆஃபீஸ், அதை விட நேர டவுன் சவுத்ல ஒரு ஆஃபீஸ், அதே மாதிரி. ஸோ 2 ஆஃபீஸ் வச்சிருக்காங்க. அதோடைய கூட்டு டர்ன் ஓவர் வந்து தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 25 லட்சம் டாக்ஸபிள் சப்ளை, 15 லட்சம் எக்ஸாம்டட் சப்ளை, SEZ சப்ளை ஒரு 15 லட்சம் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 15 லட்சம் இருக்கு. அதே நேரத்தில் மணிப்பூரோட டர்ன் ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா 15 லட்சம் டாக்ஸபிள் சப்ளை இருக்கு, எக்ஸாம்டட் சப்ளை 25 லட்சம் இருக்கு, அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஒரு 10 லட்சம். ஓகே, இப்போ நம்மளுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த அசசி 20-21க்கு காம்போசிஷன் ஸ்கீம் போலாமா? ஸோ இந்த ரிவைஸ்ட் நம்பர் எலிஜிபிளா நாட் எலிஜிபிள்? சூப்பர். ரிவைஸ் நம்பர் சரவணன் சார் எலிஜிபிளா?
ஓகே, எனக்கு 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 2 வார்த்தைங்க தாங்க வேணும். எலிஜிபிளா, நாட் எலிஜிபிளா, அவ்வளவுதான் எனக்கு வேணும். எலிஜிபிள்னா ஏன் எலிஜிபிள், நாட் எலிஜிபிள்னா ஏன் நாட் எலிஜிபிள், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எலிஜிபிளா, நாட் எலிஜிபிள். எஸ், நாட் எலிஜிபிள். நான் ஏற்கனவே பேரை மாத்த சொன்னேன். நான் கேலக்ஸி A20s நான் கூப்பிடுறது சொல்லுங்க, நல்லா இருக்குமா என்ன? கேலக்ஸி A20s கூப்பிட்டா நாட் எலிஜிபிள். ஏன் நாட் எலிஜிபிள்? ஒருத்தர் எலிஜிபிள்ன்றோம், ஒருத்தர் நாட் எலிஜிபிள்ன்றோம். ஏன் ஏன் நாட் எலிஜிபிள்? என்ன இங்க ப்ராப்ளம்? குறி சார் எலிஜிபிள் அப்படின்றாங்க. ஏன் எலிஜிபிள்? மணிப்பூர் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு மணிப்பூரோட த்ரெஷோல்டு 75 லட்சமா இருக்கும். தமிழ்நாடோட த்ரெஷோல்டு என்னவா இருக்கும்னா 150 லட்சமா இருக்கும். இப்ப என்ன ஆகும்னா, நீங்க தமிழ்நாடு படி காம்போசிஷன் ஸ்கீமுக்கு எலிஜிபிளா இருப்பீங்க, ஆனா மணிப்பூர் படி காம்போசிஷன் ஸ்கீமுக்கு எலிஜிபிளா இருக்க மாட்டீங்க. இல்லையப்பா, மணிப்பூர்ல 15 லட்சம் பிளஸ் 25 லட்சம் 10 லட்சம் எங்கப்பா வரலையே? அக்ரிகேட் டர்ன் ஓவர். தமிழ்நாடும் மணிப்பூரும் சேர்ந்ததுதான் அக்ரிகேட் டர்ன் ஓவர். ஸோ இதெல்லாம் ரொம்ப எக்ஸப்ஷனலா டிஸ்கஷன். இது மாதிரி ரொம்ப ரேர், ரொம்ப ரொம்ப ரேர். 100ல ஒரு கேஸ் தான் இது மாதிரிலாம் வரும். என்ன ஐடியா இங்கன்னா, பழசு நடக்கிறது வெறும் அக்ரிகேட் டர்ன் ஓவரோட டெஃபினிஷனுக்காக மட்டும்தான். அதை டிஃபைன் பண்ணி அதை கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வேற எந்த டிஃபிகல்ட்டியும் நமக்கு இருக்காது. ஸோ அந்த டர்ன் ஓவரை டிசைட் பண்ணணும். அந்த டர்ன் ஓவரை டிசைட் பண்ணிட்டு மணிப்பூர் அங்க இருக்கிறதுனால 75 லட்சம் தான் நமக்கு அவுட்டர் லிமிட். அதே நேரத்துல ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், ஒரு அசசி ஒரு இடத்துல காம்போசிஷன் எடுத்தா எல்லா இடத்துலயும் இன்வேரியபிளா காம்போசிஷன் எடுக்கணும். இப்ப மணிப்பூர்ல அவரால் காம்போசிஷனே எடுக்க முடியாது. ஏன் காம்போசிஷன் எடுக்க முடியாது அப்படின்ற அந்த டிஸ்கஷனுக்கு போனோம்னா, மணிப்பூர்ல அவர் காம்போசிஷன் எடுக்க முடியாதது காரணம் 75 லட்சத்துக்கு மேல அவங்களுடைய அக்ரிகேட் டர்ன் ஓவர் தாண்டி இருக்கும். ஸோ மணிப்பூர்ல கிடையாது அப்படின்னு அங்க கட் ஆச்சுன்னா த்ரூ அவுட்டா இந்தியாவே கிடையாது, அவரால் காம்போசிஷன் ஸ்கீம்குள்ளே பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கான ரொம்ப ஈஸியான ரூட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மணிப்பூரை வேற ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஒய்ஃப் பேர்ல வச்சுன்னு தமிழ்நாடை வேற ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன்ல வச்சா 2 இடத்துக்கும் காம்போசிஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் டாக்ஸ் பிளானிங் மாடாலிட்டியா முடியும். ஸோ எனிகேஸ் கம்மிங் பேக் ஹியர், இப்போ நம்ம பார்த்த ஸ்கீம் எல்லாமே பொருட்கள் குட்ஸுக்கான சம்பந்தப்பட்ட ஸ்கீம். நீங்க வெறும் காம்போசிஷன் ஸ்கீம் பொருட்களுக்கு தான் கொடுத்துருக்கீங்க, சேவை பண்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இதெல்லாம் அநியாயம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டை திட்டி கடைசியா சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்காக ஒரு ஸ்கீமை வாங்கிட்டு வந்தாங்க. அந்த ஸ்கீம் முதல்ல கொஞ்ச நாள் நோட்டிபிகேஷனா இருந்தது, கொஞ்ச நாள்ல ஒரு வருஷத்துக்கே நோட்டிபிகேஷனா இருந்தது. இப்போ 1 பிப்ரவரி 2020 அப்புறம் அது வந்து சட்டமா மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு செக்ஷனாவே கொண்டு வந்துட்டாங்க 10(2)A. ஏற்கனவே 10(1) ஞாபகம் வச்சுக்கோங்க, 10 உட்பிரிவு 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து 10 உட்பிரிவு 2A. அதாவது செக்ஷன் 10ல 2ஆ நீங்க பிரிச்சுக்கலாம். குட்ஸ் சம்பந்தப்பட்ட காம்போசிஷன்னா 10 உட்பிரிவு 1 லிங்க் பண்ணி படிக்கணும். சேவைகள் சம்பந்தப்பட்ட காம்போசிஷன்னா 10 உட்பிரிவு 2 லிங்க் பண்ணி படிக்கணும். இப்படிதான் நீங்க படிக்கணும். 10(2)A வச்சுதான் நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். அக்ரிகேட் டர்ன் ஓவர் of first goods or services up to ₹50 lakhs. திருப்பி சொல்றேன், 50 லட்சம் ரூபாய் தாண்டக்கூடாது சேவையா இருக்கும்போது. என்ன சேவை சார்? எந்த சேவையா வேணா இருக்கலாம். ப்ரீவியஸ் இயர் டர்ன் ஓவர், ப்ரீவியஸ் அக்ரிகேட் டர்ன் ஓவர், AT1 அக்ரிகேட் டர்ன் ஓவர் should not exceed 50 lakhs. 50 லட்சம் ரூபாயை தாண்டக்கூடாது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன். நாட் எலிஜிபிள் டு பே டாக்ஸ் அண்டர் செக்ஷன் 10(1). இங்க வேணா போட்டுக்கோங்க ஸ்பெசிபிக்கா, அங்க அந்த பாயிண்ட் மிஸ் ஆயிடுச்சு. 10 உட்பிரிவு 1 போடணும். நீங்க 10 உட்பிரிவு 1ல கவர் ஆனீங்கன்னா நீங்க இங்க வரக்கூடாது. அப்படின்னா குட்ஸுக்கு இங்க இடம் கிடையாது. அவுட்டோர் கேட்டரிங்க்கும் ரெஸ்டாரண்ட் சர்வீஸ்க்கும் இங்க இடம் கிடையாது. அவுட்டோர் கேட்டரிங்கும் ரெஸ்டாரண்ட் சர்வீஸும் அங்கதான் வரணும். அப்ப இங்க யார் சார் வருவா? ஒரு கல்யாண மண்டபம் நடத்துறவரு, ஒரு சின்ன கன்சல்டிங் பண்றவரு, சின்ன ஏதோ ஒரு ரிப்பேர் பண்றவரு, சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் பண்றவரு, ஏதோ பெயிண்ட் அடிக்கிறவரு, சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்றவர், அவருக்கு தான் இது எலிஜிபிள். எல்லாருக்கெல்லாம் எலிஜிபிள், அவருக்கு மட்டும்தான் எலிஜிபிள். அகைன், he should not be engaged in non-taxable supply.
யாரும் பண்ண போறது இல்ல. கண்டிஷனா சொல்றாங்க. நீங்க ஜிஎஸ்டிக்கு ஜிஎஸ்டிக்கு வராத எந்த ஒரு சேவையிலையும் நீங்க ஈடுபடக்கூடாது அப்படின்றத அவங்க சொல்லியிருப்பாங்க. அதே நேரத்துல should not be engaged in interstate supply, interstate outward supply. அவர் எந்த ஒரு இன்டர்ஸ்டேட் சப்ளைலையும் அவர் வந்து ஒரு ஒரு கன்சல்டன்டா இருந்தனே ஆந்திரால இருக்கிற ஒரு கம்பெனிக்கு கன்சல்டா இருந்தாருன்னா காம்படிஷன் ஸ்கீம்லாம் வராது. அந்த மாநிலத்துக்குள்ள பண்ணா மட்டும்தான் இந்த காம்படிஷன் ஸ்கீம். கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன், நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சனுக்கு இந்த ஸ்கீம் கிடையாது. அதே நேரத்துல சப்ளை ஆஃப் சர்வீசஸ் த்ரூ இ-காமர்ஸ் ஆபரேட்டர் பண்ணக்கூடாது. he should not be engaged in notified goods பண்ணக்கூடாது. ஸோ நோட்டிஃபைட் குட்ஸ்னா என்ன ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஐஸ்கிரீம், பான் மசாலா, குட்கா, டொபாக்கோ, இதெல்லாம் ஏரியேட்டட் ட்ரிங்க், இதெல்லாம் நோட்டிஃபைட் ட்ரிங்க்ஸ். இதெல்லாம் பண்ணக்கூடாது. நாட் சப்போஸ் டு கலெக்ட் டேக்ஸ், நாட் எலிஜிபிள் டு கிளைம் ஐடிசி. he has to issue a bill of supply instead of a tax invoice. again RCM கட்டணும். ஓகே, ஐடிசி எலிஜிபிள் கிடையாது. ITC availed on inputs and capital goods to be reversed under section 18(4). யாராவது வந்தாங்கன்னா ஸ்கீம் மாதிரி வந்தாங்கன்னா அவங்க ரிவர்ஸ் பண்ணணும், இல்லைன்னா வேண்டாம் விட்டுருங்க. நம்ம அதுல இல்ல. இன்ட்ரெஸ்ட் இன்கம் will not be included in both number. அப்படின்னா என்ன சார்? ஏற்கனவே இந்த கண்டிஷன்லாம் பார்த்துமே, ஏற்கனவே இருக்கிற கண்டிஷன் எல்லாத்தையும் திருப்பி காப்பி போட்டுட்டு, இன்ஃபேக்ட் இது இந்த செக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த செக்ஷன் நீங்க படிச்சிட்டீங்கன்னா அந்த செக்ஷனுக்கும் இந்த கண்டிஷன் எல்லாம் அப்ளிகபிள். அங்க என்ன பிரச்சனையா இருக்கும்னா, ஒரு சில பார்ட்ட செக்ஷன்ல எழுதியிருப்பான், ஒரு சில பார்ட்ட ரூல்ல எழுதியிருப்பான். இங்க என்ன பண்ணிருப்பான், நான் 2A பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் இங்கே எழுதி வச்சிருப்பான். ஏன்னா இதுக்கு அப்புறம் நடந்த அமெண்ட்மெண்ட்ன்றதுனால ஒரே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டிஃபரன்ஸ். அங்க 150 லட்சம், இங்க 50 லட்சம். அதே மாதிரி ஒரு ஹோட்டலோ ரெஸ்டாரண்டோ, ஒரு இதுவோ பேர் என்ன, அவுட்டோர் கேட்டரோ 2A யூஸ் பண்ண முடியாது, 10(2A) யூஸ் பண்ண முடியாது. அவர் 10(1) தான் யூஸ் பண்ணணும். இதுதான் பிராடரா இருக்கிற டிஃபரன்சஸ். அதர்வைஸ் இந்த காம்போசிஷன் ஸ்கீம் ரொம்ப ஈஸியான ஸ்கீம், எல்லாருக்கும் அப்ளை. ஸோ இதுல இன்னும் ஒரு 5-6 கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்கு. நான் கொஸ்டின்ஸ் கேட்டுடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் டவுட் இருக்கோ அதெல்லாம் கேட்டுக்கோ. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஏன்னா இது முடிஞ்சிடுச்சுன்னா ஃபுல்லா என் எண்ட்ல எல்லா கொஸ்டின்ஸும் முடிஞ்சிடும். ஐசி அண்ட் கோ அப்படின்னு ஒரு நிறுவனம். இந்த ஐசி அண்ட் கோ ஐஸ்கிரீம் வாங்கி விற்கிறாங்க. ஐஸ்கிரீம் வாங்குவாங்க, ஐஸ்கிரீம் விற்பாங்க. ஓகேவா? அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நாங்க காம்போசிஷன் லெவி ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன சொல்ல போறோம்? முடியுமா முடியாதா, எலிஜிபிள் நாட் எலிஜிபிள். ஐஸ்கிரீம் வாங்கி விற்கிறாங்க. ஸோ அருண் ஐஸ்கிரீம்லேருந்து வாங்குவாங்க, விற்றுருவாங்க மக்கள்கிட்ட. ஸோ அவங்க என்ன பண்ண போறாங்க? காம்போசிஷன் ஸ்கீம் எலிஜிபிளா நாட் எலிஜிபிளா, அவ்வளோதான். எஸ், குவிக் வாங்க வாங்க வாங்க. இந்த கேலக்ஸி A20s பேரை மாத்துங்களேன். உங்க பார்ட்டிசிபென்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். சாரி, நீங்க லாகின் இருக்கீங்களா? அங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு இருக்கும். பார்ட்டிசிபென்ட்ஸை செலக்ட் பண்ணுங்க, அது பக்கத்துல ரீநேம்னு இருக்கும். இல்ல உங்க பார்ட்டிசிபென்ட் செலக்ட் பண்ணி உங்க பேரை செலக்ட் பண்ணி அதுல ரீநேம் மோர்னு வரும். மோர்ல ரீநேம் பண்ணிட்டு வாங்களேன். எஸ், சம்சுதீன் சார் சூப்பர், ஜெகதீஷன் சார் சூப்பர். எஸ், ஷாம் பி, காரணம் தெரியல ஆனா ஆன்சர் ரைட்டு. எலிஜிபிள்ங்க. இங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா, இங்க நாங்க கேட்ட கேள்வி ஐஸ்கிரீம் நீங்க வாங்கி விற்கிறீங்க. இங்க எதுக்கு தடை பண்ணிருக்கு அப்படின்னா, ஐஸ்கிரீமை மேனுஃபேக்சர் பண்ணாதான் காம்போசிஷன் ஸ்கீம் கிடையாது. ஐஸ்கிரீமை வாங்கி வித்தா காம்போசிஷன் ஸ்கீம் உண்டு. சார் இவ்வளவு மைன்யூட்டா படிக்கணுமாண்ணா? காம்போசிஷன் ஸ்கீம் மைன்யூட்டா படிக்கணும். நீங்க வாங்கி வித்தீங்கன்னா அதுக்கு தடையே கிடையாது. நல்லா தாராளமா நீங்க அந்த ஸ்கீமை கிளைம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு டிஃபிகல்ட்டியுமே இருக்காது. இவங்க ஒரு ஹோட்டல் பிசினஸ்ல இருக்காங்க.
ஷாம் ரெசிடென்சியோட ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ், அதாவது லாட்ஜ் இருக்கு அவங்களுக்கு. அதே நேரத்தில் அதே ஷாம் ரெசிடென்சியில் என்னவும் இருக்குன்னா ரெஸ்டாரண்ட்டும் இருக்கு, ஹோட்டலும் இருக்கு, ரெஸ்டாரண்ட்டும் இருக்கு. நான் திருப்பி சொல்கிறேன், அவங்க ஹோட்டலும் வச்சு நடத்துகிறாங்க, ரெஸ்டாரண்ட்டும் வச்சு நடத்துகிறாங்க. ஹோட்டலோட டர்ன் ஓவர் வந்து 35 லட்சம், ரெஸ்டாரண்ட்டோட டர்ன் ஓவர் வந்து 15 லட்சம், 25 லட்சம். ஹோட்டலோட டர்ன் ஓவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி. எஸ், இப்போ இவங்களுடைய வியூ வந்து காம்போசிஷன் ஸ்கீம் எலிஜிபிளா? இவங்களுக்கு காம்போசிஷன் ஸ்கீம் எலிஜிபிளா? எல்லாம் ஒரே இடம் சார், மாடியில ஹோட்டல், கீழே ரெஸ்டாரண்ட், ஒரே இது ஷாம் ரெசிடென்சின்னு. லொகேஷன் எந்த ஊருன்னு கேக்குறீங்க? தமிழ்நாடு தான். ஏன் தமிழ் ஸ்டேட்டை பார்த்து ஏதாவது காம்போசிஷனுக்காக சொல்றீங்க? அமௌண்ட்டுக்காக யோசிச்சிங்களா? ரைட் 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 ரைட். தமிழ்நாடு, தமிழ்நாடு ஹோட்டல், தமிழ்நாடு. எஸ், முடிஞ்ச வரைக்கும் தமிழ்நாடே டிஸ்கஸ் பண்ணுவோம் சார். டன். சம்ஷுதீன் சார் எலிஜிபிளா? ஓகே. Not eligible. Oh, what is the difference between hotel and restaurant? Say right. இப்படி புரிஞ்சுக்கோங்க, லாட்ஜிங் சர்வீசஸ் பண்றது ஹோட்டல், ஓகேவா? ரெஸ்டாரண்ட்டும் இருக்கும், அதுல சாப்பாடு கொடுப்பாங்க. ஸோ அதான் லாட்ஜிங், போர்டிங், அதுதான் ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட். ஓகே, ஸோ ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் வித்தியாசம் இருக்கான்னா வித்தியாசம் நல்லா இருக்கு. எஸ் எஸ். இங்க ஒரு சின்ன ப்ராப்ளம் நீங்க என்கவுண்டர் பண்ணுவீங்க. என்ன ப்ராப்ளம்னா, ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ் வந்து வேற காம்போசிஷன் ஸ்கீம்ல வரும். அந்த ஸ்கீம்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களால இதை எடுத்துக்க முடியாது, ஹோட்டல் சர்வீசஸ் கொண்டு வர முடியாது. நீங்க இந்த ஹோட்டல் சர்வீசஸ்க்கு சரிப்பா நான் 10 to A வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்க வேற ஒரு ப்ராப்ளம் வருது. நீங்க 10-1 பண்ற எந்த சர்வீஸையும் இங்க வரை கொண்டு வரக்கூடாது. அப்படி வெறுப்பேத்து, இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இது ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்கும்போது, இது மாதிரி ஹோட்டல்குள்ளேயே ரெஸ்டாரண்ட் இருந்ததுன்னா அவங்களால ஜென்ரலா காம்போசிஷன் ஸ்கீம்குள்ள போக முடியாது. ஜென்ரலான காம்போசிஷன் ஸ்கீம் சார், ரெஸ்டாரண்ட் வேற பேர்ல வச்சு தனியா நடத்துறோம், ஹோட்டல் பிசினஸ் அதாவது லாட்ஜிங் பிசினஸ் வேற பேர்ல தனியா இருக்கு. ரெண்டுத்தையுமே வேற வேற பர்சனாவே ஐடென்டிஃபை, டிஃபரெண்ட் பர்சனாவே வரும்போது அந்த ஸ்பிளிட் பண்ண முடியுது. பட் இதை பொறுத்த வரைக்கும் இதை நாங்க ட்ரை பண்ணி பார்த்ததுல, ஆனா ஒருத்தருக்கு மட்டும் அட்வைஸ் மட்டும் பண்ணோம். ஹோட்டலை பிரிச்சிருங்க, ஹோட்டலை 10 to A கிளைம் பண்ணிடுங்க காம்போசிஷன் லெவியா. ரெஸ்டாரண்ட்டை பிரிச்சிருங்க, 10-1 கிளைம் பண்ணுங்க, ரெண்டுத்தையும் எடுத்துன்னு போங்க காம்போசிஷன் பண்ண முடியும். ஆனா 2 டிஃபரெண்ட் ஜிஎஸ்டி நம்பரா இருக்கணும் அப்படின்றதுல நான் இன்சிஸ்ட் பண்ணேன். பட் அகெயின் இதெல்லாம் வந்து உங்களுடைய நாளடைவில் உங்களுக்கு இதுக்கான கிளாரிட்டி எல்லாம் கிடைக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா செக்ஷன் படி முடியாது. செக்ஷனோட ஸ்ட்ரிக்ட்னஸ் வந்து ரொம்ப டஃபா இருக்கு. நீங்க இங்க போனா அங்க வெளில அனுப்பிச்சிடும், அங்க போனா இங்க வெளில அனுப்பிச்சிடும். சரி, எதையாவது ஒரு இடத்துல கொடுத்துதானே ஆகணும். அதுதான் அது. இப்படி நீங்க மாடல் பண்ணும்போது இது வந்து எக்ஸப்ஷனல் மாடலா. சம்ஷுதீன் சார், நோ என்னத்துக்கு? எலிஜிபிள் இல்லைன்றதுக்கு நோவா இல்ல? ஓகே, நாட் எலிஜிபிள். ஓகே டன். ஓகே, இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது கருத்து இருக்கான்றதுக்காக கேட்டேன். ஸோ coming back here. S Limited is a
dealer in HV motor and sold motors for rupees 50 lakhs and LV motors for rupees 20 lakhs and also engaged in repairing motors on which he received service charges of rupees 7 lakhs. Is he eligible for composition? Previous year turnover is rupees 80 lakhs. சின்ன query, specific ஆன question. S Limited is a dealer in HV motor, LV motor. ரெண்டு மோட்டார்ல ஒரு டீலரா இருக்கார். ஹை வோல்ட் மோட்டார் இல்ல லோ வோல்ட் மோட்டார். ஹை வோல்ட் மோட்டார் 50 லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்காரு. லோ வோல்ட் மோட்டார் 20 லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்காரு. நிறைய மோட்டார்ஸ், ஒரு மோட்டார் இல்ல, அது வீட்டு பம்ப் அவ்வளவுதான். அது தவிர அவர் சர்வீஸும் பண்ணுவார். அந்த சர்வீஸ் பண்ணத்துல அவருக்கு வந்திருக்கிற பணம் 7 லட்சம் ரூபாய். ஓகே. அதே மாதிரி போன வருஷம் அவருடைய டர்ன் ஓவர் மொத்தமா 85 லட்சம் ரூபாய். இவரு காம்போசிஷன் லெவி 2021 கிளைம் பண்ணலாமா? 2021க்கு காம்போசிஷன் லெவி கிளைம் பண்ணலாமா? எஸ். கிளைம் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. என்ன ஒரே ஒரு நம்பர் மட்டும் மாத்த விடுங்க. இங்க ஃப்ளூக்ல கூட ஆன்சர் கரெக்டா வரும். அந்த 7 லட்சத்தை 7.5 லட்சமா படிங்களேன். இந்த 7 லட்சத்தை ரிக்வெஸ்ட் ஆல், நான் திருப்பி சொல்றேன், ரிக்வெஸ்ட் ஆல், இந்த 7 லட்சத்தை 7.5 லட்சமா படிங்களேன். 7 லட்சமா படிக்காதீங்க, 7.5 லட்சமா படிங்க. ஏன்னா ஃப்ளூக்ல இங்க ஆன்சர் வரக்கூடாது, அதுக்காக தான். எஸ், 7.5 லட்சம்னு படிச்சுட்டு உங்க ஆன்சர் சொல்லுங்க. ஏற்கனவே 4 பேர் ஆன்சர் அனுப்பிச்சாச்சு. ஐ வாண்ட் எல்லாரையும். எஸ் லிமிடெட். எஸ், சம்சுதீன் சார் வேற லெவல்ல கண்ட்ரோல் இருக்கு சார். சூப்பர், ஹாப்பி ஃபார் யூ சார். குறி சார் எலிஜிபிள் கிடையாது. ஓகே, நாட் எலிஜிபிள். விழுந்தி நாட் எலிஜிபிள். குட் 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 குட். எஸ், Saravanan sir not eligible, not eligible, because good sales is less than 150 lakhs eligible, but services should not be 10% of Jagdishan sir, and the 10% of previous year turnover. Service 10% of previous year turnover. அப்படின்னா 8 லட்சம் into 10%. இந்த பாயிண்ட்டுக்காக தான் கான்சியஸா இந்த ப்ராப்ளமே போட்டோம், வேற எதுவுமே இல்லை. இது மீதி எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். அது அந்த இப்போ எனக்கு ப்ரீவியஸ் இயர் டர்ன் ஓவரே இல்லை சார்னா உங்களுக்கு 5 லட்சம் தான் லிமிட், ஓகேவா? ஆனா ப்ரீவியஸ் இயர் டர்ன் ஓவர் இருந்ததுன்னா, அந்த ஸ்டேட்டோட டர்ன் ஓவர் இருந்ததுன்னா, அந்த ஸ்டேட் டர்ன் ஓவர்ல 10%, 8.5 லட்சம் ஆர் 5 லட்சம், விச் எவர் இஸ் ஹையர், அது என்னது 8.5 லட்சம். ஸோ 7 லட்சம் அது கம்மியா இருக்கு. நான் ஏன் 7ல இருந்து மாத்தினேன்னா, இது ஃப்ளூக்ல கூட இதை ஆட் பண்ணி ஆன்சர் வரும், அதனாலதான் கான்சியஸா 7.5 லட்சத்தை மாத்தினேன். ஸோ ஐடியா இதுதான். யார் யாரெல்லாம் நாட் எலிஜிபிள்னு சொன்னோமோ நம்ம எல்லாருமே என்ன பண்ணோம்னா 50 + 20 70, 70 into 10% அதுதான் அப்படின்னும். அந்த 10% கால்குலேஷன் போன வருஷத்து நம்பர்ல வரும். இதெல்லாம் நான் திருப்பியும் சொல்றேன், ரொம்ப ஃபைனா அந்த செக்ஷன் அப்படி எடுத்துன்னு போய் கரெக்டா அந்த பாயிண்ட்ல படிச்சா மட்டும்தான் புரியும். நீங்க
அந்த ப்ரொவிசோக்கு 10:1 கீழே இருக்கிற ப்ரொவிசோவை ஒரு 3 தடவை படிச்சீங்கன்னா அப்ப டப்புன்னு பல்ப் அடிக்கும். ஓகே, இப்போ நீங்க வந்து என்ன அக்செப்ட் கூட பண்ணிக்க வேணாம், நீங்க வேணா படிச்சு பாருங்க, அப்படிதான் உங்களை ஆன்சர். இதெல்லாம் தான் இந்த காம்போசிஷன் லெவியோட மேஜர் டிஸ்கஷன்ஸ், மேஜர் எக்ஸ்க்ளூஷன்ஸ், கண்டிஷன்ஸ். இதெல்லாம் இதை தவிர வேற எதுவும் இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அதே நேரத்தில் காம்போசிஷன் லெவி சர்வீஸ் ப்ரொவைடராக வரும்போது 3% சிஜிஎஸ்டி, 3% எஸ்ஜிஎஸ்டி. ஸோ சர்வீஸ் ப்ரொவைட் பண்றவங்களுக்கு, அதாவது வித்தின் தி ஸ்டேட்ல ப்ரொவைட் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும், நல்ல பெனிஃபிட். எஸ், ஏதாவது क्वेश्चंस இருந்தா எஸ் ஐ வுட் டேக். எஸ், காம்போசிஷன் எல்லாருமே அன்மியூட் பண்ணிட்டேன். எஸ் சார். சார் அன்மியூட் பண்ணலாம் சார், நீங்க அப்படியே அன்மியூட் பண்ணிக்கலாம். எஸ். யாருக்குமே கொஸ்டினே இல்லையா? கொஸ்டினே இல்லைன்னா எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எல்லாம் புரிஞ்சிருச்சா? ஓகே, கொஸ்டினே இல்லைன்னா எனக்கு வேற எதுவும் நீங்க சிம்பிள் டாபிக் நாங்க ஏற்கனவே பிளான் பண்ணிட்டு தான் வந்தோம். நீங்க ரொம்ப சிம்பிளான டாபிக், ரொம்ப கம்ஃபர்டபுளா க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு. எஸ், ஏன்னா இந்த டாபிக் நிறைய பேருக்கு ப்ராக்டிக்கல்ல நிறைய சேலஞ்சஸ் வரும், சின்னதா நிறைய சேலஞ்சஸ் வரும். அகைன் இதெல்லாமே இந்த 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 கண்டிஷன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆனா எல்லாமே கிரெடிட் எலிஜிபிலிட்டி. எஸ், ஷாம் பி அவருடைய क्वेश्चन வந்து what is the difference between composition and normal restaurant as both are in 5%? ஷாம், நல்ல क्वेश्चन. see, முன்னாடி வந்து ஏசி ரெஸ்டாரண்டா இருந்தா 18, நான் ஏசி ரெஸ்டாரண்டா இருந்தா 12, அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் லிக்கர் சர்விங் லைசன்ஸ் இருந்ததுன்னா 18. ஸோ இது மாதிரி ரெஸ்டாரண்ட்டை வகையறுத்து நிறைய வச்சிருந்தோம். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லா ரெஸ்டாரண்ட்டும் இவ்வளவு கட்ட முடியாதுன்னு போய் கவர்மெண்ட்டை ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி இப்போ 5% கட்டு, இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கிடையாது உனக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, காம்போசிஷன் லெவில இருக்கிறவனுக்கு மதிப்பே இல்லாம போயிடுச்சு. முன்னாடி காம்போசிஷன்ல 5%, அதே நேரத்துல நீங்க ரெஸ்டாரண்ட்ல போய் நார்மல் ஸ்கீம்ல இருந்தீங்கன்னா 18, 5-18 ஒரு டாக்ஸ் ஆர்பிட்ரேஜ் இருக்கும், எல்லாருக்கும் இங்க 5 வர தோணும். இப்போ வந்து ரெஸ்டாரண்டா இருந்ததுன்னா நாங்க எல்லாருமே சஜஸ்ட் பண்றது, நீ நார்மலுக்கே போயிடு. நார்மல்ல போனா என்ன அட்வான்டேஜ்னா, கஸ்டமர்ட்ட இருந்தாவது கலெக்ட் பண்ணலாம். காம்போசிஷன் லெவில இருந்தீங்கன்னா கஸ்டமர்ட்ட கூட கலெக்ட் பண்ண முடியாது, பிளஸ் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் பெனிஃபிஷியல். ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்த வரமா சாபமானலாம் எங்களுக்கு தெரியாது. ஆக மொத்தம் கவர்மெண்ட்ட போனீங்கன்னா கவர்மெண்ட் இப்படிதான் பஞ்சாயத்து பண்ணிடுவாங்க. இதே ப்ராப்ளமை நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியிலையும் பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியிலும் இந்த ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு இன்ஃபேக்ட் இங்கெல்லாம் கூட அவ்வளவு பிரச்சனையாவே தெரியல, ரெஸ்டாரண்ட்ல கூட பிரச்சனையா தெரியல. எனக்கு எப்போதுமே எங்க ஒரு பயம் இருக்கு அப்படின்னா, இது இது இந்த இந்த பாயிண்ட நிறைய பேர் வந்து அட்ரஸே பண்ண மாட்டாங்க. பேக்கரி ஷாப் எனக்கு எப்போதுமே ஒரு டவுட் இருக்கு. எனக்கு இன்னைக்கு படிச்சா கூட அந்த செக்ஷன்ல ஒரு டவுட் இருக்கு. பேக்கரி ஷாப்புக்கு 1% அப்ளிகபிளா, 5% அப்ளிகபிள்? பேக்கரி ஷாப்ல பஃப், சமோசா இதெல்லாம் விற்கிறாங்க, பிரெட் எல்லாமே விற்கிறாங்க. அவங்களுக்கு 1% ஜிஎஸ்டி வருமா காம்போசிஷன் ஸ்கீம் ஆஃப் பண்ணா? அந்த பேக்கரி ஷாப் வந்து நார்மல்ல போயிட்டாங்கன்னா விட்டுருங்க, அவங்க ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி விற்க போறாங்க. காம்போசிஷன் ஸ்கீம்ல இருக்கிற பேக்கரி ஷாப்புக்கு 1% வருமா, 5% வருமா? நல்லா யோசிங்க. இது ஒரு பயங்கரமான பிரச்சனை இருக்கு. நிறைய அசசி 1% தான் கட்டுறாங்க. அது 1% வருமா இல்ல 5% வருமா அப்படின்றதுல நிறைய டவுட் இருக்கு. ஸோ அந்த ஒரு டிஃபரன்ஸை தவிர வேற எதுவும் இல்லை. இங்க யாருக்காவது ஏதாவது வியூ இருந்ததுன்னா சொல்லலாம், 1%, 5%. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய சண்டை இதுல இருக்கு. ஏன்னா அந்த வேர்ட்ஸோட பிளேஸ்மெண்ட், அகைன் அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள், இதெல்லாமே அதை மாற்றும். வேற ஏதாவது டவுட் இருந்தா?
Same doubt, sir, as whether it is composite supply of food or manufacture. எது ஷாம்? எந்தது ஷாம்? பேக்கரியா? அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுல பிரச்சனை இருக்கு ஷாம். நீங்க மேனுஃபேக்சர் பண்ணி விக்கலையே, சாப்பிட குடுக்குறீங்க அவனுக்கு. சாப்பிட விடும்போது சும்மாவா குடுக்குறீங்க? தண்ணி குடுக்குறீங்க, டேபிள் போடுறீங்க, சேர் போடுறீங்க. ஸோ ஈட்டிங் ஜாயிண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஓகே, அந்த ஈட்டிங் ஜாயிண்ட்ல வருவீங்களா அப்படின்ற ஒரு டிஸ்பியூட் இருக்கு. மெஸ்ஸு கிஸ்ஸு ரெஸ்டாரண்ட்லாம் வரமாட்டீங்க. ஈட்டிங் ஜாயிண்ட் அப்படின்னா சார், சேலத்துல தட்டுவடை கடையை கூட ஈட்டிங் ஜாயிண்ட்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஈட்டிங் ஜாயிண்ட்றது சார், ஒரு இந்த கடையை ஈட்டிங் ஜாயிண்ட்னு சொல்லுவீங்களா? ரோட் சைடு மஷ்ரூம் விற்கிற கடையை ஈட்டிங் ஜாயிண்ட். நல்ல ஒரு ஈட்டிங் ஜாயிண்ட். சேஃபா 5% கட்டிடலாமா? சம்சுதீன் சார் பிராக்டிஷனர், அதனால பதில் வேற. எதுக்கு வம்பு சண்டை போட்டுனா 5% காட்டினோமா, நிம்மதியா இருந்தோமா? எஸ் சார், இது கன்வின்ஸ் பண்ண முடியல சார். நிறைய நேரத்துல என்ன ஆக முடியலன்னா, சேலம்ல 1 கோடி ரூபா கொடுத்து ஒரு மிஷின் வாங்கியிருக்காங்க. பேக்கரி ஐட்டம் பண்ற மிஷின் இம்போர்ட் பண்ணிருக்காங்க. 1 கோடி ரூபா கொடுத்து மிஷின் வாங்கியிருக்காங்க. அவங்க ரொம்ப கிளியரா இருக்காங்க. நாங்க 1% தான் கட்டுவோம். சரி சார், நீங்க ப்ராடக்ட் எல்லாம் பண்றீங்க, பஃப் கிஃப் எல்லாம் பண்றீங்க, நான் தான் வித்துடுறேன் எல்லாத்தையும். அவர் 100 பஃப் பண்ணா 60 பஃப் தான் விற்கிறாரு வெளில. அதாவது பஃபாவே வெளில போயிடும் வேற ஒருத்தருக்கு, ட்ரேடருக்காக. மீதி 40 பஃப் அங்கதான் விற்கிறாங்க. அங்க அழகா 2 சேர் போட்டு உட்கார வச்சு, மக்கள் வந்தா உட்காந்து சாப்பிட்ற மாதிரிக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் கிரியேட் பண்ணிட்டு, நான் பொருளை விற்கிறேன்னா, நீங்க பொருளை விற்கிறீங்களா சேவை பண்றீங்களான்ற டவுட் இருந்துனே இருக்கு. ஸோ சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. நான் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் விட்டுட்டேன். இவங்க கரெக்டா கட்டி நமக்கு கேஸ் வராம இருக்கிறதுக்கு, இவங்க தப்பா கட்டி நாளைக்கு நம்ம கேஸ் இருக்கு. ஸோ அதனால விட்டுடலாம். சொன்னா கேட்கணும், இல்லைன்னா அவ்வளவுதான். ஸோ கமிங் பேக் ஹியர், 2-wheeler showroom person registered in a normal taxable person. They moved to composition levy in 1819 and return not filed. செல்லும் சார், எனக்கு அந்த கேள்வி புரியல, கண்டினியூ பண்றீங்களா? Now change to normal person. செல்லும் சார், ஏன் 2-wheeler person வந்து காம்போசிஷன்ல இருந்து நார்மல் போனார் அவரு? எனக்கு அதுவே டவுட் இருக்கு. 2-wheelerலாம் உங்களுக்கு நிறைய கிரெடிட் இருக்குமே, நிறைய ஐடிசி இருக்குமே. யூஸ்டு 2-wheeler-ஆ இல்ல புது 2-wheeler-ஆ? செல்லும் சார், யூஸ்டு 2-wheeler-ஆ புது 2-wheeler-ஆ? ஷோரூம் ஏன் காம்போசிஷன் போனாங்க? ஷோரூம்லாம் ஐடிசி கண்ணாப்பண்ணான்னு இருக்குமே. நீங்க ஒரு வண்டி ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினீங்கனாலே அதுல 28,000 ரூபாய் இருக்கு ஐடிசி. போறதுக்கு உங்க ப்ராடக்ட்டுக்கு காம்போசிஷன் செஸ் வேற இருக்கே. லெஸ் தென் 500 சிசினா ஒரு காம்போசிஷன் செஸ், மோர் தென் 500 சிசினா ஒரு காம்போசிஷன் செஸ் இருக்கே வண்டிக்கு. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு பிரைமா ஃபேசி டிஃபெக்ட் இருக்குங்க. மேபி ஏன் அந்த தாட் ப்ராசஸ்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு காம்போசிஷன் ஸ்கீம்கே போயிடக்கூடாது. காம்போசிஷன் ஸ்கீமுக்கு யாரு போவோம் அப்படின்னா, ஐடிசி நிறைய இல்லாதவங்க தான் காம்போசிஷன் ஸ்கீம்கே போகணும். நீங்க ஒரு ஆட்டோமொபைல் பார்ட் டீலரை காம்போசிஷன் ஸ்கீம்ல போட்டீங்கன்னா செத்து போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா, அவன் வாங்கி விற்கிற மார்ஜின் வந்து 28% வராது. நான் திருப்பி சொல்றேன், அவன் வாங்கி விற்கிற மார்ஜின்ல 28% லாபமே வராது. அந்த டாக்ஸே அவன் அப்சார்ப் பண்ற மாதிரியான ஒரு பிசினஸா இருக்கணும். அவன் வாங்கும் போதே டாக்ஸே கட்ட மாட்டான் சார், விற்கும் போது மட்டும் 5% கட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னா அவரை நீங்க காம்போசிஷன் ஸ்கீம் எடுத்துன்னு போலாம். இந்த கேஸ்ல காம்போசிஷன் ஸ்கீமே ஏன் போனாங்கன்றது தெரியல. நீங்க போயிட்டாங்கன்றீங்க. ஸோ இது என்ன பிரச்சனை ஆகும்னா, நார்மலா இருந்தபோது என்ன ஐடிசி எடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும், என்ன கேபிட்டல் குட்ஸ் இருந்திருக்குன்னு பார்க்கணும். அது காம்போசிஷனா மாறும் போது இதை ரிவர்ஸ் பண்ணணும். ரிவர்ஸ் பண்ணிட்டு அந்த காம்போசிஷன்ல இருந்ததுக்கு கிரெடிட் எடுக்காம வித்தது எல்லாத்தையும் நார்மல்ல காமிச்சு திருப்பி அங்கேருந்து இங்க மாத்தி விடணும். அங்கேருந்து இங்க மாறின போது கிரெடிட் எல்லாத்தையும் எடுக்கணும். இதுக்கு நடுவில் இருக்கிற கேபிட்டல் குட்ஸ் எல்லாம் ரிவர்ஸ் பண்ணி திருப்பி ரீக்ளைம் பண்ணி அதுக்கு அக்கௌண்ட்ஸ்ல எஃபெக்ட் கொடுத்து அது ஒரு பெரிய அசைன்மெண்ட். அப்படியே எடுத்துக்கலாம். எஸ், வேற ஏதாவது क्वेश्चंस? காம்போசிஷன் டீலரை இ-காமர்ஸ் ஆபரேட்டர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்களே, ஸ்விக்கி இந்த மாதிரி சப்ளை எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு போது, என்னுடைய ஓன் போர்ட்டல்லையே என்னுடைய வெப்லயே நான் வந்து ஆர்டர்ஸ் எடுக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும்போது ஆன்லைன் வர்த்தனையிலேயே எனக்கு ஆர்டர்ஸ் வருது.
அது வந்து இதுல ஏதாவது எஃபெக்ட் ஆகுமா? ஐ எம் ஆப்டட் ஃபார் காம்போசிஷன் டீலர். வெப் போர்ட்டல்ல தான் என்னோட பிசினஸ் வந்து ஆர்டர் கார்ட் புக் பண்றாங்க, அதை நான் வந்து டெலிவரி பண்றேன். இப்போ இது வந்து ஓன் போர்ட்டல்ல பண்றதுல ஏதாவது காம்போசிட்ல வந்து இது வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்ல முடியுமா, இல்ல பொருந்தும் அப்படின்னு சொல்றீங்களா? ப்ளீஸ் சார். காம்போசிஷன் டீலரை பொறுத்த வரைக்கும் சப்ளை ஆஃப் குட்ஸ் த்ரூ இ-காமர்ஸ் ஆபரேட்டர் அப்படின்ட்டான். இ-காமர்ஸ் ஆபரேட்டர் அப்படின்னும் போது அவன் அந்த இ-காமர்ஸ் ஆபரேட்டரை டிஃபைன் பண்றான். somebody who is engaged in who manage or who own or who maintain a e-commerce portal. அந்த இ-காமர்ஸ்குள்ள போட்டோம்னா somebody who is engaged. ஸோ சொந்தமா உங்க வெப்சைட்ல ஒருத்தர் ஆர்டர் பண்ணி நீங்க அதை ப்ராசஸ் பண்றீங்க தெரியுமா, அது நியாயமான லாஜிக்ல காம்போசிஷன் ஸ்கீம் எலிஜிபிலிட்டி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி இல்ல. ஆனா இதெல்லாம் டிபார்ட்மெண்ட்டை கன்வின்ஸ் பண்றது தான் டஃப். நான் உங்களுக்கு இ-காமர்ஸ்ல வராது இல்ல சார், இது இ-காமர்ஸ்ல வராது இல்ல அந்த மாதிரி இது வராது. இது இ-காமர்ஸ். ஆனா இசிஓல வராது, இ-காமர்ஸ் ஆபரேட்டர்ல வராது. நீங்க இ-காமர்ஸ் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, சப்ளை த்ரூ இ-காமர்ஸ் ஆபரேட்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். பிளிப்கார்ட், அமேசான், பிளிப்கார்ட் சார் அமேசான், பிளிப்கார்ட் அந்த மாதிரி அமேசான், பிளிப்கார்ட் இது மாதிரியான நிறுவனங்கள் மூலியமா நீங்க உங்க பொருளை விற்க கூடாது. என் சைட்டுக்கு வந்து நீங்க என் சைட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்ன போது அது இ-காமர்ஸ் ஆபரேட்டரே கிடையாது. இந்த ப்ரோக்ராம ஸ்ட்ரெயிட்டா அவங்க வந்து அவங்களுடைய வெப்பேஜ்லேயே போட்டுட்டாங்க. லெட்ஸ் மேக் ஜிஎஸ்டி சிம்பிள் அவங்களுடைய வெப்பேஜ்லேயே போட்டு எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து இ-காமர்ஸ் ஆபரேட்டர்னு சொல்லக்கூடாது, இது இ-காமர்ஸ் டிரான்சாக்ஷன் வேணா சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். இது ஒரு ஆன்லைன் மூலியமா பண்ற ஒரு பரிவர்த்தனை அல்ல அந்த ஒரு டிரான்சாக்ஷன் ஒத்துக்கலாம். இதே கோர்ஸ உடுமி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஒரு சைட் இருக்கு, இ லேர்னிங் சைட் இருக்கு, அங்க போட்டு அங்க யாராவது மக்கள் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொன்னோம்னா தான் சப்ளை த்ரூ இ-காமர்ஸ் ஆபரேட்டர்னு மாறும் சார். சூப்பர் சார், தேங்க்ஸ் சார், தேங்க்யூ சார். டென் டு ஏவும் அதேதான் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அதே தான். சிஎம்பி 08 தான் சர்வீஸ்க்கும். சிஎம்பி 19-20லேருந்து மாறிடும். 19-20க்கு வந்து 6% வந்து இதுல இருக்கும், 3B ஃபைல் பண்ண சொன்னாங்க. 19-20க்கு 3B ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். யாரு? சர்வீஸ் ப்ரொவைடர். 20-21லேருந்து எல்லாருமே இதுக்கு வந்துருவாங்க, சிஎம்பி 08க்கே வந்துருவாங்க. அது அந்த சைட் ரெடி ஆகல, அதனால அந்த ப்ராப்ளம். அது 3Bலயே ஃபைல் பண்ண சொன்னாங்க காம்போசிஷன் ஸ்கீம். ஸோ அதுதான் டிஃபரன்ஸா இருக்கும். அதே குவார்டர்லி தான், அதே 18ஆம் தேதி தான் டியூ டேட், சிஎம்பி 08 தான். ஸோ அதுக்குள்ள ஃபைல் பண்ணுங்க. Thank you all for effective and patient listening. Thank you. Yes.